அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு குர்ஆன்ல இருந்து சில விஷயங்கள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஹதீஸ்னு சொல்றாங்க. அதே சமயத்துல முஸ்லிம்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்களும் ஹதீஸ்கள்னு சில விஷயங்களை சொல்றாங்க. ரெண்டு கடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னால சூரா நம்பர் 74 வசனம் நம்பர் 40. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். While in paradise they will ask. அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற சமயத்துல அவங்க கேட்பாங்க. யார் சொர்க்கத்துல இருக்கிறாங்களோ சொர்க்கத்தில் இருக்கிற அந்த நேரத்துல அவங்க கேட்பாங்க about the guilty, குற்றவாளிகளை பற்றி அல்லது குற்றவாளிகளை குறித்து. What brought you to this retribution? எப்படி கேக்குறாங்க? உங்களை இந்த தண்டனைக்கு கொண்டு வந்தது எது? நீங்க ஏன் இந்த தண்டனைக்கு வந்தீங்கன்னு அவங்க கேட்கல. இந்த தண்டனைக்கு உங்களை கொண்டு வந்தது எது அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. எதனால நீங்க இங்க வந்தீங்க? எதை செஞ்சதுனால நீங்க இங்க வந்தீங்க? அப்படி இல்லை, நான் செய்யாததுனால வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. they will say, அவங்க சொல்லுவாங்க, we did not observe the contact prayers. நாங்கள் தொடர்பு தொழுகைகளாகிய சலாத்தை கடைபிடிக்கவில்லை. we did not feed the poor. ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. நாங்கள் சலாத்தை கடைபிடிக்கவில்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, அதனால நரகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆக நம்முடைய கடைசி லாஸ்ட் பிரெத் வரையிலும், கடைசி மூச்சு வரையிலும் நாம என்ன செய்யணும்? சலாத்தை கடைபிடிக்கணும், ஏழைகளுக்கு உணவளிக்கணும். ஏன்னா ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இடத்துலதான் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். நாம போய் உணவு கேட்கக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹ் நம்மளை வைக்கல. நம்ம கேட்கக்கூடிய நிலையில அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஏழைகளுக்கு நீங்க உணவளிக்கணும். நீங்க வச்சிருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்தது. நாம வச்சிருக்கக்கூடிய எல்லாமே நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற நம்முடைய வாழ்வாதாரங்களில் இருந்து அவங்க கொடுப்பாங்க. நான் அவங்களுக்கு கொடுத்திருக்கேன் இல்லையா, அந்த நம்முடைய வாழ்வாதாரங்களில் இருந்து அவங்க கொடுப்பாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதே மாதிரி மரணித்து விட்ட நன்னறியான நபர்களை குறித்து குர்ஆன் சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய இரட்சகரிடம், அவர்கள் அல்லாஹ்விடம் அவருடைய வாழ்வாதாரங்களை, அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரங்களை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. தங்களுடைய இரட்சகரிடம் அவருடைய வாழ்வாதாரங்களை, உணவு, சாப்பாடு, பழம், வசதி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா. மொத்தத்தை என்ன கருத்துன்னா எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான். நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பர்ல இருந்து, பேனால இருந்து, பணம் எல்லாமே நமக்கு அல்லாஹ் கொடுத்தது. அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? ஏழை மக்களுக்கு உணவளிக்கணும், ஜகாத் கொடுக்கணும். சலாத்து, ஜகாத். சலாத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பார்த்துட்டோம். இப்ப நம்ம சாதிக் பாய் இருக்காருல்ல, அவர் பையன் கூட அந்த குரூப்ல ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம், என்னப்பா சலாத்துல நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்க, அதை தூதர் சுயமா சொல்லிட்டாரு, சுயமா அவரா சொல்லிட்டாரு. அப்ப அவர் என்ன கேட்டிருக்காரு? ரஷாத் கலீஃபாங்கிற அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ எங்க இருக்காரு? சொர்க்கத்துல இருக்காரா, நரகத்துல இருக்காரா? அவர் சொர்க்கத்துல தான் இருக்காரு. அவர் எப்படி சொர்க்கத்துக்கு போனாரு? இந்த மாதிரி தொழுதுட்டு தானே போனாரு. இப்ப நமக்கு எப்படி கத்து கொடுத்தாரோ அந்த மாதிரிதான் அவரும் தொழுதாரு. அதன் காரணமா இப்ப அவர் சொர்க்கத்துல இருக்காரு. அதனால அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படியே தொழுது நானும் சொர்க்கத்துக்கு போய்க்கிறேன் அப்படின்னு அந்த பையன் பதில் சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டோம். அப்ப இந்த பையன் லண்டன்ல இருக்காரு. ஆக சலாத் என்பது குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்கு எப்படி கத்து கொடுத்திருக்கணும் அப்படிதான் நீங்க சலாத்தை கடைபிடிக்கணும். அப்ப நான் உங்களுக்கு கத்து கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் கத்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி நம்ம கத்து கொடுப்பாங்க? 3 நிலைகள்ல, அதிலும் குறிப்பா தூதர்களை அனுப்பின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கட்டளைகளை காலம் பூரா நாம ஃபாலோ பண்ணணும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. ஆனா ஹதீஸ்கள் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம ஹதீஸ்களை பத்தி பேச வேண்டியது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் நல்லா ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் கல்லுக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்ல. அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் பார்ப்போம்.
என்ன சொல்லுது ஹதீஸ்? ரொம்ப கிளியர் கட்டா, சலாத்தை பரப்புங்கள் சொர்க்கம் செல்வீர்கள்னு சொல்லுது. சலாத்தை பரப்புங்கள் சொர்க்கம் செல்வீர்கள்னு என்ன அர்த்தம்? பாக்குறவனா பாய் சலாம் அலைக்கும் பாய், பாய் சலாம் பாய், பாய் சலாம் பாய், போற வரவன்லாம் பாக்குறவங்க நம்ம சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளால சொர்க்கத்துக்கு போயிட முடியும்னு ஹதீஸ் சொல்லுது. ஹதீஸ ஒரு இடத்துல ரஷாத் கலீஃபா ஜும்மால அப்படி எடுத்து படிப்பாரு. படிச்சு ஒவ்வொன்னா சொல்லிட்டு அப்படி தூக்கி போடுவார். நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபுல் ஆஃப் நான்சென்ஸ் அப்படிம்பார். முழுக்க முழுக்க முட்டாள்தனம், முழுக்க முழுக்க அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள் அப்படின்னு ஃபுல் ஆஃப் நான்சென்ஸ் அப்படின்னு தூக்கி போடுவார். அது 100% உண்மை. வெறும் சலாம் சலாம் சொல்லிக்கிட்டே போனா இவ்வளவு சட்டத்திட்டங்களை கொண்ட 6346 வசனங்கள் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? சலாம் அலைக்கும் பாய், சலாம் அலைக்கும் பாய் சொல்லிக்கிட்டே சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? இதையும் கடந்து என்ன சொல்லுது ஒரு ஹதீஸ்? அரை பேர்ச்சம்பளத்தை, முழுசு இல்ல, அரை பேர்ச்சம்பளத்தை கொடுத்தாவது, அரை பேர்ச்சம்பளத்தை தர்மம் செய்தாவது நீங்க நரக நெருப்புல இருந்து உங்களை காப்பாத்திக்கங்க, பாதுகாத்துக்குங்க. இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அந்த ஹதீஸை பொறுத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட தொடர்புடைய ஒரு கதையும் சேர்த்து சொல்லுவாங்க. சூரா பலக், சூரா நாஸ்னா அதுக்கு ஒரு கதை. இப்படி அநேக கதைகள், அநேக கற்பனைகளோடு கூடிய கதைகளை சொல்லுவாங்க. இந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னு சொன்னா, முஹம்மது நபி வீட்டுல ஒரு அம்மா வேலை பார்க்கறாங்களாமா. ஒரு அம்மனி வேலை பார்க்கறாங்க. அப்போ ஜிப்ரேல ஒரு வீட்டுக்கு வராராம். என்ன இவங்கள போய் வேலைக்கு வச்சிருக்கீங்களே, இவங்க நரகத்துக்கு போகக்கூடியவங்களாச்சே, இவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவராச்சே அப்படின்னு சொன்ன முகமது நபி என்ன செய்யறாரா, நீ போயிருமா, நான் நரகவாசின்னு சொல்றாரு. ஜிப்ரேல் நீ போயிருன்னு. போகும்போது அவங்க சும்மா அனுப்பல, ஒரு பேர்ச்சம்பளத்தை கொடுத்து அனுப்புறாராம். அந்த லேடிட்ட ஒரு பேர்ச்சம்பளத்தை கொடுத்து நீ போமான்னு விரட்டி விடும்போது அவங்க போய்கிட்டு இருக்கிற பாதையில இன்னொரு லேடி வந்து அவங்ககிட்ட எனக்கு ஏதாவது பசிக்குது கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்களாம். பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, அந்த பேர்ச்சம்பளத்துல பாதியை பிச்சு கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. பாதி பேர்ச்சம்பளத்தை பிச்சு கொடுத்த உடனே அந்த அம்மா சாப்பிட்டுட்டு போறாங்க. ஜிப்ரேல் ரிட்டர்ன் வராரு முகமது நபி வீட்டுக்கு. ஏங்க அவங்க சொர்க்கவாசி, போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. அதாவது ரஷாத் கலீஃபா அந்த நூகுடைய சரித்திரத்துக்கு கீழே ஒரு ஃபுட் நோட் கொடுத்திருப்பார். கதை சொல்றவனுங்க நூகுடைய சரித்திரத்தை கேலி கூத்தாக்கிட்டாங்க. கதை சொல்றவன், கதை சொல்லக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பான். அது நல்லாவும் இருக்கும், சில நேரங்கள்ல முட்டாள்தனமாகவும் இருக்கும். அப்ப கதை சொல்லக்கூடியவர்கள் நூகுடைய சரித்திரத்தை கேலி கூத்தாக்குனாங்கிறத விட இது ஒரு படி மேல. ஜிப்ரேலுக்கு இதுதான் வேலை போல. போறா வரா, மறுபடியும் என்ன செய்யறாராம், போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறாராம். அதனாலதான் அரை பேர்ச்சம்பளம், பேர்ச்சம்பளம் எவ்வளவு நிமிட்டுக்கான இருக்கும், அதை கொடுத்தா போதும், நீங்க நரக நெருப்பது உங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் தான் இதெல்லாம். அப்ப எந்த அளவுக்கு முட்டாள்தனமானதுன்னு பாத்துக்கங்க. இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஹதீஸ் இருக்கு, நமக்கு தெரியும். ஒரு சஹாபி சொல்றாராம், வந்து சபையில இருப்பாங்க இல்லையா, அப்ப முகமது நபி சொல்றாராம், யார் ஒருத்தருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்து அந்த 2 பொம்பளை பிள்ளைய நல்லா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரோ, நாளைக்கு சொர்க்கத்துல நான் அவரும் இப்படி நான் அவரும் இப்படி ஒட்டிக்கிட்டு நிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ ஒரு சஹாபி இன்னொருத்தர் கேட்கிறாராம், அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அப்படிதான், அப்ப பொம்பளை பிள்ளை இல்லாதவங்க நிலைமை யோசிச்சு பாரு. எனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை கிடையாது. பொம்பளை பிள்ளை இல்லாதவங்களை பத்தி யாருமே கேட்கல. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா, பிள்ளையே இல்லாதவங்க சொர்க்கத்துக்கே போக முடியாதா? இந்த மாதிரி முட்டாள்தனமா 2 பொம்பளை பிள்ளையோ ஒரு பொம்பளை பிள்ளை பெத்தம் தட்டம் அல்லாவுடைய நாட்டப்படி வளர்க்க தான் போறான், கட்டி கொடுக்க தான் போறாங்க. இதுல இருந்து மாற்று கருத்து கடமை இல்லை. அப்ப அவங்க மட்டும் சொர்க்கத்துல இப்படின்னா 1 கோடி பேர் அந்த மாதிரி தன்னுடைய மகள்களை ஒழுங்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க இவங்களுக்கு முகமது நபி எப்படி இப்படி இருப்பாங்க? இப்ப சொல்றாங்களே கிறிஸ்டியன் சொல்றாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய உடம்புல 4 இருந்து 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். அதுக்கு மேல இருக்குமா? 6 லிட்டர் தான். அல்லது அவனுடைய இடையில 7 இருந்து 8% வெயிட். ஒரு 100 கிலோ ஒரு மனிதர் இருக்காருன்னா 7 இருந்து 8 கிலோ எடை இருக்கும் அவருடைய ரத்தம். ஒரு குண்டூசில தொட்டு 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 ஒவ்வொருத்தன் தலையிலையும் வச்சா கூட கோடிக்கணக்கான மக்கள் அந்த ரத்தத்தை கொண்டு எப்படி ஜெயம் பெறுவாங்க? அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இதை கடந்து இன்னொன்னு சொல்லுது. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, அது 1ஆ இருந்தாலும் 2ஆ இருந்தாலும் சொல்றாரு முகமது. இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் சீல் வச்சு, நமக்கு தெரிஞ்சிருக்கு, சலம் பிடிச்சு போய் உடம்பெல்லாம் சீல் கோர்த்து இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுடைய மனைவி அவனை தன்னுடைய நாக்கால சுத்தம் செஞ்சு சேவை செய்தா கூட கணவனுக்கு முழுமையாக பணிவிடை செய்தவளாக அந்த பெண்மணி ஆக மாட்டாள். எவ்வளவு ஒரு வக்கிரமான புத்தி பாருங்க. அவங்க இப்படியும் சொல்றானுங்க, இப்படியும் சொல்றாங்க. நக்கரமாமா நக்கி சுத்தம் பண்ணா கூட தன்னுடைய கணவனுக்கு முழுமையான பணிவிடை செய்தவளாக அவள் ஆக மாட்டாள்.
ஒத்துப்பாங்களா யாராவது? யாராவது தன்னுடைய பொண்டாட்டி புருஷன் எங்கேயாவது போய் சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் சலம் கோட்டு வந்தாண்டா என் மகன் அவனை நக்கணும்னு சொன்னா அது எப்படி மார்க்கமாகும்? அல்லாஹ் தன்னை நீதிமான்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா முகமது நபிக்கு வெறும் பொம்பளை பிள்ளைங்க தான். அவருடைய மருமகன்களுக்கு அதை அனுமதிப்பாரா? அப்ப டக்குன்னு நினைக்க முகமது நபியை இவங்க குறை சொல்றாங்க. அதனால ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாரும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல முகமது நபியை பத்தி சொல்றாங்க. ஹதீஸ்கள் முகமதுங்கிற ஒரு கேரக்டர் சொல்லுது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய முகமது நபி ஹக்கு, சத்தியம். ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய முகமது டிராமடைஸ்டு பிரசன்டேஷன், ஒரு கற்பனை கதாபாத்திரம், சித்தரிக்கப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம். இவருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய முகமது நபி வேற, ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய முகமது வேற. The prophet, அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் முகமது இருக்கார் இல்லையா, he is nothing to do with the ஹதீஸ் முகமது. ஹதீஸோட முகமதுக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய முகமதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொன்னது முகமது நபிங்க. இந்த குர்ஆன் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் சொன்னவர் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது. ஆனா அந்த ஹதீஸ்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது கற்பனையில உருவான ஒரு கதாபாத்திரம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால நம்ம ஏதாவது முன்ன பின்ன சொல்லிட்டா முகமது நம்ம குறை சொல்றவங்களா ஆயிர மாட்டோம். இது வேற, அது வேற. சரியா? அதுக்கு அடுத்து நாம என்ன செய்யணும்? நம்ம ஹதீஸ்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. நாம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்காரோ, ஏன்னா ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்றாங்க, நான் தூதர் மூலமா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். குர்ஆன்ல நீங்க ரிப்பீட்டடா பார்த்தா பல வசனங்கள் நம்மளை எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கு. தூதரை ஃபாலோ பண்ணணும், தூதரை ஃபாலோ பண்ணணும். ஆனா ரொம்ப தெளிவா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பக்காவா இருக்கு. அதுல குறிப்பா பாருங்க 24:54 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, சே ஒபே காட் அண்ட் ஒபே த மெசஞ்சர். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்க. இஃப் தே ரெஃப்யூஸ், அவர்கள் புறக்கணித்தால் அல்லது அவர்கள் ஏற்க மறுத்தால், then he is responsible for his obligations. அப்ப அவருடைய கடமைகளுக்கு பொறுப்பாளியா இருக்கிறாரு. and you are responsible for your obligations. நீங்க உங்களுடைய கடமைகளுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ், if you obey him you will be guided. நல்லா கேட்டுங்க, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் வழி நடத்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நாம அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தர் அடையாளம் கண்டுட்டோம். 100% அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை, ரொம்ப தெளிவா இருக்கு. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் நாம் வழி நடத்தப்பட்டவர்களாக இருப்போம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு முகமது இல்ல உயிரோட, இந்த குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லுது. If you obey him, you will be guided. The sole duty of the messenger is to deliver message. செய்தியை ஒப்படைப்பதே தூதருடைய ஒரே கடமையாக இருக்கு. தூதருக்கு வேற வேலையே கிடையாது, செய்தியை கொடுக்கணும், நம்மகிட்ட செய்தியை கொடுக்கணும், வேற ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு 33:21 இது ரொம்ப முக்கியமான விஷயம். The messenger of God has set up a good example for those among you who seek God and the last day and constantly think about God. The minimum requirement குர்ஆன் 3 சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னது அது? believe in God, believe in the last day and lead a righteous life. இங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்க? எவர்கள் உங்களுக்கு இடையில, இப்ப நமக்கு இடையில, மனிதர்களுக்கு இடையில, உங்களுக்கு இடையிலே எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் தேடுகின்றார்களோ, மேலும் கான்ஸ்டன்ட்லி எப்பவும் அல்லாஹ் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, நிரந்தரமா கடவுளை குறித்தே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான முன்மாதிரியை அமைத்திருக்கின்றார். எப்படி முன்மாதிரின்னா என்ன? நாம ஃபாலோ பண்ணணும், நாம பின்பற்ற வேண்டியது, நாம எதை செய்யணுங்கிறத அவர் செஞ்சு காட்டியிருக்காருன்னு அர்த்தம். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் தேடுகின்றார்கள், மேலும் எனி டைம் கான்ஸ்டன்ட்லி எப்பவும் அல்லாஹ்வே நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஒரு அழகான முன்மாதிரியை அமைத்து விட்டார். இது அமைத்திருக்கின்றார்னு சொல்லலாம், ஹேஸ் செட்டப் அமைத்து விட்டார்னு சொல்லலாம், அமைத்திருக்கின்றார்னு சொல்லி
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றாங்க. ஆகையினால நமக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தூதருக்கு நீங்க மாறு செய்யுங்க, தூதர் இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னா நீங்க அதை ஏத்துக்காதீங்க எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அல்லாஹ் ஒரு இடத்துல கூட நீங்க சொல்ல முடியாது. இருந்தா காட்டுங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலயுமே தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், தூதர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், தூதருக்கு ஆதரவளியுங்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. தூதருக்கு உதவி செய்யுங்க, தூதருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தூதருக்கு தூதருக்கு தூதருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா நாம என்ன செய்யணும், as a ஹியூமன் பீயிங்கா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஹியூமன் பீயிங்க மெசஞ்சரா தேர்ந்தெடுத்து தெளிவா அல்லாஹ் செஞ்சு காட்டிட்டாங்க. அவர் மூலமா செய்ய வச்சு நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. ஆகினால அதுல நாம பிசைகிற கூடாது. நாம பிசைக்கிறாம நம்முடைய ரட்சகர் நம்மளை பாதுகாப்பாராக. இப்ப நாம அல்லாஹ்விடத்துல வருந்துவோம், திருந்துவோம். தூபையில்லா அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை மட்டுமே நமக்கு மார்க்கத்துக்கான ஆதாரமா கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கிறது இந்த குர்ஆன் மட்டுமே மார்க்கத்துக்கு ஆதாரமாக நாம செயல்படணும். தூதருக்கு இதுதான் கட்டளை. தூதரும் இப்ப தூதர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அது மட்டும் இல்ல பாய். இப்ப நமக்கு இடையில ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அரபி குர்ஆனா ஆங்கில குர்ஆனா? அரபி குர்ஆனை சொன்னாரா ஆங்கில குர்ஆனை சொன்னாரா? அம்மான்னு நம்ம கூப்பிடுறோம், மம்மின்னு இங்கிலீஷ்காரன் கூப்பிடுறான், அம்மின்னு கூப்பிடுறாங்க உருது பேசுறவங்க. இது மூணு எதை குறிக்குது? நம்ம பெத்த தாயை குறிக்குது. நம்ம தாயார் தானே குறிக்குது. அது அரபி குர்ஆனா தானே, ஆங்கில குர்ஆனா தானே, உருது குர்ஆனா தானே, தமிழ் குர்ஆனா தானே, எல்லாமே குர்ஆன் தானே பாய். இதுல ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போகுது. ஃபுட் நோட்ஸ் அண்ட் அப்பெண்டிக்ஸ். ஒரு சாத்துக்குடியை அறுக்கிறோம், சாறு சிந்துது, அறுத்து தானே சாப்பிட முடியும். ஸ்கூல்ல கொண்டே பிள்ளைங்களை சேர்க்கிறோம், புக்கு தான், ஒரே புக்கு தான். எதுக்கு வாத்தியாரு நம்மளே உட்காந்து சொல்லி கொடுக்க முடியுமா? இருந்தாரா புக்கு படிடா அப்படின்னு பிள்ளைங்கிட்ட சொல்றோமா? இல்லையே. அதுக்குன்னு ஒரு கைடிங் டீச்சர், சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், மெசஞ்சர்ஸ் எல்லாம் கைடிங் டீச்சர் தான் சொல்றாங்க. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ் ரிசீவ்ஸ் அ மெசஞ்சர்னு சொல்றாரு ரஷாத் கலீஃபா. அந்த மெசஞ்சர்ங்கிற வேர்டு அந்த இடத்துல கைடிங் டீச்சர் தான் இருக்குது குர்ஆன்ல. நீங்க வேணா பாருங்க, ரஷாத் கலீஃபா ஒவ்வொரு வில்லேஜ்னு சொல்றாரு. குர்ஆன்ல எவ்ரி கம்யூனிட்டி ரிசீவ்ஸ் அ மெசஞ்சர்னு சொல்லு, ரிசீவ்ஸ் அ கைடிங் டீச்சர்னு சொல்லு. ஆக கைடிங் டீச்சருங்கிறதும் மெசஞ்சருங்கிறதும் ஒண்ணுதான். ஆகையினால கைடிங் டீச்சர் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. ஸ்கூலுக்கு போறோம், சில காலேஜஸ் இருக்குது ஸ்பெசிபிக்கா, அங்க மட்டும் ஏன் நம்ம போய் சேர்க்கிறோம்? காரணம் பெரிய பில்டிங் ரொம்ப அழகா கட்டியிருக்கானா? கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் டேலண்டட் பர்சன்ஸ். யார் வாத்தியார், ஆசிரியர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். இப்ப லைலா காலேஜுங்கிறாங்க, எதுக்கு ஸ்பெசிபிக்கா அங்க சேர்க்கல? இவங்க நினைச்சுக்கிறாங்க நல்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆங்கிலோ ஸ்கூல்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாரும் ஆங்கிலோ இந்தியன்ஸ். பிள்ளைங்களுக்கு ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஆன்வர்ட்ஸ் இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல. ஆக ஒரு ஸ்கூல் நல்ல ஸ்கூலா, ஒரு காலேஜ் நல்ல காலேஜாங்கிறது யார் டிசைட் பண்றா? அந்த டிசைடிங் அத்தாரிட்டிஸ் ஆர் த டீச்சர்ஸ் ஆர் த ஃபேக்கல்டிஸ். ஆக டீச்சர் சொல்றதை நம்ம கேட்கணும். அதே மாதிரிதான் ரஷாத் கலீஃபாவை ஒரு தூதரா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர் குர்ஆன், ஹோல் குர்ஆன், நத்திங் பட் குர்ஆன்னு சொல்றாரு. எந்த குர்ஆன்? இப்போ ஒண்ணுமில்ல, அரபி குர்ஆன் தான் இவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல. அரபி குர்ஆன் தான் சோர்ஸ் ஆஃப் ரிலிஜன். ஆமா, அரபி குர்ஆன் தான். இப்ப என்கிட்ட கொண்டு ஒரு அரபி குர்ஆனை கொடுத்தா நான் என்னுடைய வாழ்க்கை திட்டமா அதை செயல்படுத்த முடியுமா? எனக்கு தெரியாது. அலி பே தேங்கிற அதுக்கு அடுத்த எழுத்து நமக்கு தெரியாது. அந்த பேயை கூட இன்னைக்கு பேன்னு சொல்லக்கூடாது, பான்னு சொல்லணும்னு சொல்லி புதுசு புதுசு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க. அது பேயா பாவான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றாங்க. அப்ப எனக்கு அரபி குர்ஆனை கொண்டு செயல்பட முடியாது. அப்ப எனக்கு தேவை நான் அறிஞ்ச மொழியில் எனக்கு வேணும் ஒரு குர்ஆன். அது தமிழ் குர்ஆனா இருந்தாலும் ஆங்கில குர்ஆன், எந்த குர்ஆன். தெலுங்குக்காரர் இருக்காரு, அவருக்கு தெலுங்கு குர்ஆன் தான் கொடுக்கணும், அவருக்கு அரபிக் தெரியாது. அதனால அரபி குர்ஆனா ஆங்கில குர்ஆனாங்கிற ஆர்குமெண்ட் இருக்கு பாருங்க, அது நல்லது இல்லை, தப்பு, மிகப்பெரிய குற்றம். வந்துருச்சு டிரான்ஸ்லேஷன், அவ்வளவுதான். அப்போ சாத்துக்குடி அறுத்து சிந்துற சாறு சாத்துக்குடியை சேர்ந்ததா இல்லையா? சாத்துக்குடியை சேர்ந்தது தானங்க அது. அப்போ ஃபுட் நோட்ஸ் அண்ட் அப்பெண்டிசஸ், இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே குர்ஆனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். குர்ஆன்ல இருந்து கருத்துக்களை ஒரு தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி
அல்லது அல்லாஹ்வுடைய அனுமதியின்படி நமக்கு சொல்றாரு. சோ the ஏஜ் ஆஃப் 40 நீங்க நம்ம நம்புறோம், 100% நம்புறோம். birthday goes to heaven. எப்படி சொல்லுவீங்க? அதுல அப்படி இல்லையே. ஏஜ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? பொறுப்பிற்கான வயது. என்னங்க பொறுப்பிற்கான வயதுக்கு நீங்க என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்களே? நாங்க சொல்லல, அல்லாஹ் சொல்றாங்க தூதர் மூலமா. அல்லாஹ் சொல்றாங்க தூதர் மூலமா. தூதர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு 40 வயதுக்கு முன்னால மரணிக்கிறவங்க கேள்வி கணக்கு கிடையாது. ஈவன் தே ஆர் ஐடல் வர்ஷிப்பர்ஸ், ஈவன் தே வேர் ஐடல் வர்ஷிப்பர்ஸ், தே கோ டு பாரடைஸ், தே கோ டு ஹெவன். அவனுக்கு இணையதே வழிபாடு செய்கின்றவர்களாக இருந்தாலுமே கூட இது அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு. இதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆக அரபி குரானா, ஆங்கில குரானா, தமிழ் குரானாங்கிறதுலாம் சப்ஜெக்டே கிடையாது. குரான் சொல்லக்கூடிய கருத்து, குரான் என்ன சொல்லுதோ அந்த கருத்தின் அடிப்படையில் நாம செயல்படணும். அதுக்கு அரபி குரானால நம்மளால சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை. அதே சமயத்துல அரபி மொழியை நாம எப்பவுமே ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ப்ரையாரிட்டி இந்த சென்ஸ் லாங்குவேஜுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. அந்த லாங்குவேஜுக்கு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஈஸியா மெமரைஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன சூரா அல் ஃபாத்திஹா ஆல்வேஸ் நம்ம அது போல தான் செய்யறோம். ருக்குல சுபான் ரபியல் ஆலா, சுபான் ரபியல் அதீம், அது இங்கிலீஷ்ல தமிழ்ல சொன்னாலும் தப்பில்லைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதை ஒரு ஒரு யூனிஃபார்மா இருக்கட்டும் சொல்லி அரபிலே சொல்றோம். இவ்வளவுதான் அதுக்குள்ள லிமிட். அதை கடந்து நீங்க போயிட்டு மொழியை தூக்கி வச்சு தலையில வச்சு ஆடக்கூடாதுப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஹதீஸ்கள் பிரபலமானதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஹதீஸ்கள் அரபி மொழியில் எழுதப்பட்டதுதான். அது ஆங்கிலத்திலேயோ உருதுல எழுதுனா இன்னைக்கு மரியாதை இருந்திருக்காது, அதுக்கு மதிப்பே இருந்திருக்காது. கட்டாயம் அந்த பாஷை இருக்கு பாருங்க, அரபி பாஷை, அதுல எழுதுனதுனாலதான் அரபியில இருக்க ஒருவேளை டெக்ஸ்டா இருக்குமோ, குரானா இருக்குமோ, குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்குமோன்னு சொல்லி. ஏன்னா அது யாரும் கேள்வி கேட்கல. அரபி மொழியில வந்த ஹதீஸா, இல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஹதீஸா, இல்ல தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஹதீஸா, அவனுங்க யாருமே கேள்வி கேட்கல. ஆனா அல்லாஹ்வால அருள்பாலிக்கப்பட்ட, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டெஃபினட்டா நம்மளை அருள்பாலிச்சிருக்காங்க. we are submitted. அதே ஒரு பெரிய அருள். அப்ப அப்படிப்பட்ட நாம என்ன கேட்கிறோம்? அரபி குரானா ஆங்கில குரானா கேள்வி கேட்கிறோம். தயவுசெய்து இந்த குரான் அபத்தமானது, இந்த கேள்வி அபத்தமானது. அதை நம்ம தவிர்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதுக்கு அடுத்து இந்த குரானை மட்டுமே பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபிகிட்ட சொல்றான், சரி கூறுங்கள், இஃப் ஐ கோ ஆஸ்ட்ரே, நான் தவறான வழியில் செல்கின்றேன் என்றால். எப்படி? இஃப் ஐ கோ ஆஸ்ட்ரே, நான் தவறான வழியில் செல்கின்றேன் என்றால், ஐ கோ ஆஸ்ட்ரே பிகாஸ் ஆஃப் மை ஓன் ஷார்ட் கமிங்ஸ், என்னுடைய சொந்த குறைபாடுகளின் காரணமாகவே நான் தவறான வழியில் செல்கின்றேன். அப்படி நான் ஒரு தப்பான யாரு முகமதே சொல்றாங்க அல்லாஹ், நான் தவறான வழியில போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னுடைய சொந்த குறைபாடுகள் தான் காரணம், நான் தப்பான வழியில போறதுக்கு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? இஃப் ஐ அம் கைடட், நான் வழிநடத்தப்பட்டவராக இருக்கின்றேன் என்றால், நான் வழிநடத்தப்படுகின்றேன் அல்லது நான் வழிநடத்தப்பட்டவராக இருக்கின்றேன் என்றால், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை லார்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன், அதற்கு என்னுடைய இரட்சகரின் வகியே காரணமாக இருக்கின்றது, என்னுடைய இரட்சகரின் உள்ளுணர்வே காரணமாக இருக்கின்றது. எது உள்ளுணர்வு? 6:19 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி மூலமா சொல்றாங்க, சாட்சியத்தில் மிகவும் பெரியது எது? அல்லாஹ்வை சாட்சி வச்சு இந்த குர்ஆன் உங்களுக்கும் எவர்களெல்லாம் சென்றடைகின்றதோ அவர்களுக்கும் மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக எனக்கு வகையாக அருளப்பட்டது என்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் இடையிலே அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றார். இதுக்கு மேல ஹையஸ்ட் வேர்டே இல்லையே. இதுக்கு மேல ஒரு உச்சகட்ட வேர்டு இருக்கா? எனக்கும் உங்களுக்கு இடையில இந்த குர்ஆனை அல்லாஹ் எனக்கு வகையா கொடுத்திருக்காங்கிறதுக்கு அல்லாஹ் சாட்சி. எதுக்காக கொடுத்திருக்காங்க? உங்களுக்கும் யாருக்கெல்லாம் இப்ப நம்மலாம் 1400 வருஷம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் எப்படி வாழணுங்கிறத கத்துக் கொடுக்கிறது, எது மார்க்கங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக எனக்கு வகியாக இன்ஸ்பிரேஷனாக கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு அல்லாஹ் சாட்சின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி சொல்றாரு 6:19. ஆக and if I am guided it's because of my Lord's inspiration, நான் தவறான வழிநடத்தப்படுகின்றேன், வழிநடத்தப்பட்டவராக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய இரட்சகரின் உள்ளுணர்வே அதற்கு காரணமாக இருக்கின்றது. he is hearer near, அவர் செவியேற்பவராகவும் அருகில் இருப்பவராக இருக்கின்றார். இப்ப நம்ம சொல்றாங்க இல்லையா, அன்பாளரே அருளாளரே அருகில் இருப்பவரே துவா செய்றீங்க இல்லையா, அதுதான் சொல்லு இந்த வசனம். he is hearer near, கேட்பவராகவும் அருகில் இருப்பவராகவும் இருக்கின்றார் சொல்லி இந்த வசனம் 35:40 3, 4, 5, 0 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. 3, 4 சாப்டர் 5:0 வசனம். இதுக்கு முன்னால உள்ளது 24:54, 33:21. அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை
why do they not study this Quran carefully? இது எல்லாருக்குமான கட்டளை. இந்த குரானை அவர்கள் ஏன் கவனத்துடன் ஆராய்ச்சி செய்வதில்லை, கவனமாக ஆராயறதில்லை? இஃப் இட் வேர் ஃப்ரம் அதர் தன் காட், இது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமிருந்தேனும் வந்திருக்குமே ஆனால் they would have found it, they would have found in it, அவர்கள் இதில் நியூமரஸ் கான்ட்ரடிக்ஷன்ஸ், எண்ணற்ற முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை தவிர இந்த குரான் வேறு யார்ட்டு தான் வந்திருந்தா எண்ணற்ற முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர யார்கிட்ட எது வந்தாலும் டெஃபினட்டா அதுல முரண்பாடுகள் இருக்கு. இந்த குரான் முரண்பாடு இல்லாம போனதுக்கு காரணம் இது அல்லாஹ்ட்ட வந்தது. அல்லாஹ்ட்ட வராத எந்த ஒரு விஷயமும் முரண்பாடுகளை கொண்டதாக இருக்கும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றாங்க, அன்றி 35ல இந்த ஒரு வசனத்தை முடிச்சிருங்க. அன்றி நார் ஆர் த லிவிங் அண்ட் த டெட், உயிரோடு இருக்கிறவங்களும் உயிர் இல்லாம இருக்கிறவங்களும் ஒரே மாதிரியான ஈக்குவல், சமம் கிடையாது. உயிரோடு இருக்கிறவங்களும் உயிர் இல்லாம இருக்கிறவங்களும் சமம் கிடையாதுங்க. God causes whomever he wills to hear. கடவுள் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் செவியுறும்படி செய்கின்றார். அல்லாஹ் நாடினாதான் நாம கேட்போம். இல்லைன்னா எப்படி சொல்றாங்க? அவர்கள் செவிடர்கள் மற்றும் குருடர்களை போல் நடந்து கொள்வார்கள். செவிடர்கள் மற்றும் குருடர்களை போல இவர்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் அப்படின்னு நல்லவங்களை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க. மற்றவங்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப தூரத்துல இருந்து உரையாற்றுற மாதிரி, நீங்க குரானை சொன்னீங்கன்னா ஏதோ லாங்குல இருந்து நீங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு மூரிஸ்ட் கார்னர் பாரிஸ் கார்னர்ல இருந்து பேசுற மாதிரி அவன் அதை கேட்பான். கேட்காத மாதிரியே போவான். சர்காஸ்டிக் அப்படின்னு சொன்னா அப்படி ஏளனமா போவான்னு சொல்றாங்க. அல்ல ஏளனமா தலையாட்டிக்கிட்டு போவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நாம் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தான் நாடுகின்ற எவர் ஒருவரும் செவியேற்கும்படி செய்கின்றார். அதுக்கு அடுத்து, யூ cannot மேக் த ஹியரர்ஸ் அவுட் ஆஃப் தோஸ் இன் த கிரேவ். சமாதிகளுக்குள்ள இருக்கிறவங்கள கேட்கின்றவர்களாக செய்ய உம்மால் முடியாது. இந்த மனிதர்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவன் ஏற்கனவே கபரஸ்தான்ல இருக்கிறவன், ஆல்ரெடி இந்த கிரேவ், அவன் ஏற்கனவே கபரஸ்தான்ல இருக்கிறவன கேட்கிறவனா நீங்கள் எப்படி செய்ய முடியும்? உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆக மணி ஆயிடுச்சு. மொத்தத்துல ஒன்னே ஒண்ணுதான், எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த செயல்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருமோ அந்த காரியங்களை மட்டுமே செய்கின்ற நன்னறியாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பாராக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழு பொருத்தத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழுமையான பாதுகாப்பையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பரிபூர்ணமாக பெற்ற நன்னறியாளர்களாகவும் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே வாக்களித்திருக்கின்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள், வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்கப்பட்ட நன்னறியாளர்களாகவும் குர்ஆனிலே ஸ்பெசிபிக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்ற அந்த எலிட் ஆஃப் த எலிட், இப்ப சாபிக்கூன் மக்களாகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் யாரையெல்லாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்பாலிப்பாராக. அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். அக்கீமுஸ் ஸலாத்.